அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து விதைக்காக எடுத்துட்டு வந்த பெரிய இனிப்பு உருண்டை நாவல் பழமுங்க. இது ஆடி கடைசியில தொடங்கி ஆவணி 15 வரைக்கும் இது இருக்கு எப்பவுமே. இது சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ் காய்ங்க, பெரிய பெரிய சைஸ் பழம். விற்பனைக்கு ஏற்ற ரகமுங்க. நம்ம எப்படிங்க ஜம்பு நாவல் சும்மா அழகா இருக்குது பழத்தை பார்க்குறதுக்கு, அதே மாதிரி இதுவும் நல்லா நல்லா இருக்குமுங்க. பார்த்தாலே சாப்பிடலாம் அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு வெரைட்டி. இது நம்ம வெள்ளகோயில் நண்பர் தங்கவேல் ஒரு 2 ஏக்கரா நாவல் தோப்பா போடலாம்னா அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம்னு சொன்னார். நீங்கள் ஒரு 4-5 வெரைட்டி போட்டு கொடுங்க அப்படின்னாரு. அவருக்காக கலெக்ட் பண்ணினதை இந்த வெரைட்டியுமுங்க. அருமையான வெரைட்டி. இதை நான் காட்டுறேன் பாருங்க, இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எட்டு கட்டி அப்படியே கீழே அடிவிடாமல் எடுத்துட்டோம்னா அருமையாக இருக்குங்க. ரெண்டாவது நல்லா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய வெரைட்டி. இனிப்பு துவர்ப்பு கலந்துதான் இருக்குது, ஆனால் சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ மெயினாக தங்கவேலுக்காகத்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுங்க. அவர் நாவல் தோப்பு நடுறதுனால இந்த வெரைட்டி நல்லா இருக்குமில்ல அப்படின்ட்டு அவருக்கு ஒரு 4-5 வெரைட்டி இந்த வருஷம் கலெக்ட் பண்ணுறேன். இதெல்லாம் இப்போ விதை போட்டோம்னா ஆடி கடைசியாக எடுத்துங்களா, ஆவணி புரட்டாசி 2 மாதம் ஐப்பசியில் இதனுடைய கண்ணுகள்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா நாவல் பழத்தையும் கலந்து நட்டோம்னா முதல்ல ஜம்பு வையாசிலேயே வந்துடும், சம்பா நாவல் ஆணியில் வரும், அப்புறம் இது சம்பா நாவல் ஆணி கடைசி ஆடி முதல்ல வந்துடுமுங்க. அது முடிஞ்சோடனே இது சீசன் வரும். அப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு நம்ம தோப்பில் நாவல் பழம் தொடர்ச்சியாக நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்க சூப்பராக இருக்குது. இது அதே மாதிரி அடிவிடாமல் எடுத்துகிட்டு இது ஒரு 2 நாளைக்கு தாக்கு பிடிக்குமுங்க. அதுக்குள்ளே நம்ம விற்று முடிச்சிடலாம்ல. இது கமர்ஷியலாக நல்ல எடுபடும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது உள்ள சின்ன விதையாக இருக்குது. இது துவர்ப்பும் இனிப்பும் கலந்துதான் வருமுங்க. நம்ம ஜம்பு நாவல் சம்பா நாவல் மாதிரி இனிப்பு வராது. இது துவர்ப்பு இனிப்பு கலந்துதான் வரும். இன்னொரு மலை நாவல் சத்தியமங்கலத்துலேருந்து சொல்லியிருக்கிறேன். அது நல்லா இனிப்பு வருமுங்க. இனிப்பு லைட்டாக துவர்ப்பு, அது பர்சன்டேஜ் கணக்குலேயே சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அது நண்பர் அனுப்பி விட்றேன்னு இருக்காங்க. இது நல்ல வெரைட்டிங்க. இது முடிஞ்சோன்னா அந்த மலை நாவல் சீசன் ஸ்டார்ட் ஆகு. இதுக்கு மேலே இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்படி நாவல் தோப்பே நட்டாலும் ஒரே வெரைட்டி நடாமல் எல்லாம் கலந்து நட்டால் நல்லது. இப்போ அந்த நம்ம ஜம்பு நாவல் எல்லா இடங்களுக்கும் நல்லா காய்க்கிறது இல்லை. இந்த கிளைமேட் மாறினா காய்க்கிறது இல்லை, ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் காய்க்குது அப்படி வெரைட்டி. ஆனால் இந்த வெரைட்டி வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்குமுங்க. ஒரு வருஷம் காய்ச்சிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஃபுல்லாக காய்க்கிற நல்ல வெரைட்டி. இந்த மரத்தை வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. இது வேறவர்கிட்ட சொல்லி அவர் எனக்கு கொண்டு வந்து பழம் கொடுத்துட்டு போனாருங்க. அந்த மரத்து பழம் வேணும்னு சொல்லி அங்கே போகும்போது அந்த மரத்தையும் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ கன்று வேணுங்கிறவங்க இன்னும் 2 மாதம் கழித்து வந்தால் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.